அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இந்த 64 விதிகளை கொண்டு ஒருவருக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், எந்த திசையில் எந்த புத்தியில கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாண காலம் நடக்கும் போது யார் கணவனா வருவாங்க, அப்படி அந்த கணவனாக வந்தா அந்த கணவன் நிலைப்பாரா நிலைக்க மாட்டாரா, திருமண காலம் வந்து திருமணம் நடந்தாலும் கூட அந்த கணவனோ அல்லது மனைவியோ நிலைப்பாரா நிலைக்க மாட்டாரா அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். இப்ப இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம். இப்ப இந்த ஜாதகம் சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவன். சூரியன் சந்திரன் செவ்வாய் முடிஞ்சு ராகு திசை, ராகு புத்தி முடிஞ்சு ராகு திசை குரு புத்தி. ராகு திசை குரு புத்தி அப்படின்னா கல்யாணத்துக்காக அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லக்ன தொடர்பு, 2ஆம் பாவ தொடர்பு மற்றும் 7ஆம் பாவ தொடர்பு அவசியம் இருக்கணும். அது போக 9ஆம் பாவ தொடர்பு கூட இருக்கலாம், இல்லைன்னாலும் கூட லக்னம் 2 7ஆம் பாவ தொடர்பு அவசியம் இருந்தா கல்யாணம் நடக்கும். இப்ப ராகு திசை குரு புத்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ராகு திசை பார்த்தீங்கன்னா ராகு லக்னத்திலேயே இருக்காரு. அப்ப லக்ன தொடர்பை ராகு கொடுத்துட்டாரு அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த ராகு லக்னத்தில் இருக்கிறதோடு மட்டுமல்ல, ராகு சூரியனுடைய நட்சத்திரத்துல நிற்கிறாரு. அதனால சூரியன் 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால ராகு திசையானது லக்ன தொடர்பையும் 2ஆம் பாவ தொடர்பையும் கூட கொடுத்துருச்சு. ஏன்னா இந்த சூரியன் மறுபடியும் ராகு சாரத்துல நிற்கிறார். அப்ப லக்னம் 2ஆம் பாவ தொடர்பை ராகு தர்றார். அப்ப ராகு திசை வந்துருச்சு. ராகு திசையில குரு புத்தி வந்துருச்சு. குரு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ல நிற்கிறார். அப்ப 7ஆம் பாவ தொடர்பு வந்துடுச்சு. 7ல் நின்ற குரு சனிசாரத்துல ஏறி நிற்கிறார், லக்ன தொடர்பை பெறுகிறார். அப்போ திருமண காலம் அப்படின்னு வந்துடுச்சு. இப்ப கல்யாணம் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 7ல் இருக்கக்கூடிய குருவை கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா ஏறி நிற்கிறார். கேது கூட 7லயே தான் நிற்கிறார். அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்துல குருனுடைய நட்சத்திரத்துல கேது நிற்கிறார். அப்போ 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் புத்தி நடத்தக்கூடிய காலகட்டத்துல அந்த புத்திநாதனுடைய நட்சத்திரத்துல கேது ஏறி நிற்கிறாரு அப்படின்னு இருக்கு. அப்ப கேதுவும் உள்ள வரார் அப்படின்னு ஆயிப்போச்சு. ஆனால் கேதுனுடைய நட்சத்திரத்தில பிறந்தவரை திருமணம் செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல நிக்குது. காரணம், இந்த குரு உச்ச ராசியிலே வக்ரம் பெற்று நின்றார் அப்படின்னு இருக்கு. அப்போ உச்ச ராசியிலே ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் அது நீச்ச பலனை தரும் அப்படின்னு அர்த்தம். அப்படியானால் கல்யாணமே நடக்காதா அப்படிங்கிற கேள்வி. நீச்ச பலன் அப்படின்னா குருவானவர் இயல்பாக அந்த ராசியில அவரு உச்சம் பெறுகிறார். ஆனால் வக்ரம் பெற்ற காரணத்தினால் அவர் நீச்ச பலனை தருவார் அப்படின்னு இருக்கு. ஆக குருனுடைய புத்தி நடக்குதா இல்லையா, அந்த குரு புத்தி நடக்கக்கூடிய குரு உச்சமா தான் உட்கார்ந்து இருக்காரு. அவர் தான் 7ஆம் பாவத்திலிருந்து சனியை லக்னத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ குரு அந்த நிலையில் இருக்கிறார். ஆனால் குரு கெடுபலனை தரவில்லை. ஆனால் குருனுடைய நட்சத்திரத்திலே யார் நிற்கிறாங்க, கேது நிற்கிறார். அப்போ கேது என்ற பெண் அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல, கேது என்ற பெண் மனைவியாக வருகிறார் அப்படின்னு வச்சுங்க. அப்போ இந்த கேது என்ற பெண் மனைவியாக வருகிறார் அப்படின்னா எப்படி வர்றாங்க அப்படின்னா காதலாக வருகிறது அப்படின்னு அர்த்தம். எதனால காதலா வருது அப்படின்னா நீச்சம் பெற்ற குருசாரம். ஏன்னா அது வக்ரம் பெறும்போது அது நீச்சம் பெறுது இல்லையா, அதனால கேதுவானவர் நீச்ச சாரம் ஏறினார் அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்போ நீச்சம் 7ஆம் பாவத்திலே ஒரு நீச்ச கிரகம் இருந்து அதன் சாரத்திலே ஒரு நட்சத்திரம் ஏறிக்குது அப்படின்னா அப்போ ஒரு நீச்ச பலன்னாக்கா காதல் அப்படின்னு அர்த்தம். அத உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத மாதிரியான காதல் அப்படின்னு சொல்லலாம். காதலுக்கு லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதியினுடைய தொடர்பு அவசியம் இருக்கணும். அப்ப இந்த ஜாதகத்துல 11ஆம் பாவாதிபதியுடைய தொடர்பு இல்லாமல் ஒருவருக்கு காதல் வருவதில்லை. லக்னத்திற்கு 11ஆம் பாவ அதிபதி யாருன்னாக்கா செவ்வாய் தான் லக்னத்துக்கு 11ஆம் பாவ அதிபதி. அவர் தான் பாதகாதிபதி அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த பாதகாதிபதியான செவ்வாய் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா சந்திரன் சாரத்தில் நின்றார், சந்திரன் சூரியன் சாரத்தில் நின்றார். அப்ப என்னாச்சுன்னா லக்னத்திற்கு 11ஆம் பாவ அதிபதி, அதாவது
சரலக்னத்திற்கு 11ஆம் பாவ அதிபதியாகிய கிரகம் பாதகாதிபதி ஆகிறார். அந்த பாதகாதிபதியாகிய செவ்வாய் சந்திரன் சாரம் ஏறினார். சந்திரன் சாரம் ஏறினால் ஜன்ம நட்சத்திரத்திற்கு இயல்பாகவே தொடர்பு கிடைத்துவிடும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு காதல் திருமணம் செய்வதற்கான விதி ஏற்கனவே இருக்கு. ஆனால் அந்த காதலன் யார் அப்படின்னா இப்போ யார் வர்றாங்க அதை பொறுத்து அது நிற்கும் நிக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப கேது அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்துருச்சு. ஏன்னா அங்க 7ல குரு புத்தி நடத்துறாரு. அதனால அதன் சாரத்துல கேது ஏறி நிக்கிறதுனால அந்த கேதுவை வசீகரித்து கொண்டது குரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க காதல் திருமணம் செய்திருக்கிறாங்க. ஆனால் அந்த காதல் திருமணம் நிக்குமா நிக்காதன்னா அது முதலில் அந்த குருவானவர் இங்கே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் முதலில் உச்ச பலன் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை கொடுத்து பிறகு அந்த குருவனுடைய புத்தி முடியும் காலம் வரும் இல்லையா, அந்த புத்தி முடியறதுக்குள்ளார அந்த திருமணம் ரத்தாகிவிடும். இந்த விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த குரு அப்படிங்கிற ராகு திசையில குரு புத்தி 2 வருஷம் 4 மாசம் 24 நாள். அதுல பாதி பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 மாசம் 12 நாள். அதுல பாதி 7 மாசம் 6 நாள். ஆக இது பாதி, அதாவது இது 2 பாதத்திற்கு, இது 1 பாதத்திற்கு. அப்ப இந்த 2 பாதம் 1 பாதம், அப்ப மொத்தம் 4 பாதம். 4 பாதத்துல இப்ப 2 பாதம் 1 பாதம். அப்ப 1 வருஷம் 9 மாசம் 18 நாள். இங்க பாருங்க, 1 வருஷம் 9 மாசம் 18 நாள். இப்ப கூட்டினோம்னா 24 வருஷம் 9 மாசம் அப்படி வருது. அப்ப 24 வருஷம் 9 மாசத்தை கடந்து கடைசியாக வரக்கூடிய 7 மாசம் 6 நாள் இருக்கு இல்லையா, ஏன்னா குருவனுடைய 4ஆம் பாதத்துல தான் இந்த கேது நிற்கிறார். நீச்ச பலனை தரக்கூடிய கேது. அந்த கேது நீச்ச பலன் அப்படி சொல்லக்கூடிய குருனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அந்த குரு வக்ரம் பெற்றதால் நீச்ச பலனை கேதுவுக்கு தருவார். எப்ப தருவாரு? அவர் எந்த பாதத்தில் நிற்கிறார்? கேது குருனுடைய 4ஆவது பாதத்துல நிற்கிறார். அதனால இந்த குரு புத்தியினுடைய 4ஆவது பகுதி அப்படின்னு வருது இல்லையா, அந்த 4ஆவது பகுதி தான் 7 மாசம் 6 நாள். அப்போ 24 வருஷம் 9 மாசத்துக்கு பிற்பாடு 7 மாசம் 6 நாள். அப்ப 25 வருஷம் 4 மாசம் 6 நாள். அந்த பகுதியில அந்த 3ஆவது பகுதி முடிஞ்சு 4ஆவது பாதத்தினுடைய அந்த காலம் நடக்கும்போது அந்த திருமணம் ரத்தாகிவிட்டது. அவருக்கு காதல் முடிந்து விட்டது. இது போல ஒரு வக்ர கிரகத்தினுடைய சாரத்தில் ஒரு கிரகம் ஏறினால் அது நற்பலனை தருமா அல்லது தீய பலனை தருமா அப்படின்னு சொல்லக்கூடியதை தெளிவாக தெரிந்து கொண்டு பொருத்த சேர்க்கணும். இது பல ஜோதிடரிடத்துல, பல வித்வான்களாக இருக்கக்கூடிய ஜோதிடத்திலே கொண்டு போய் அவர்கள் காட்டி, இந்த மாதிரி இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும், பொருத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்லா இருக்கு, பொருத்தம் சேர்த்தலாம் அப்படின்னு பலரும் சொல்லி அதன் பிறகு அவர்கள் சேர்த்து இது நடந்தது. ஆனாலும் இறுதியாக முடிவு என்ன நடந்துச்சுன்னா, குருனுடைய புத்தி கடைசி பாகமாக முடியும் போது அந்த திருமணம் ரத்தாகிவிட்டது. இது போல ஒரு கிரகம் வக்ர கிரகத்தின் சாரத்தில் ஏறினால் தீய பலனை தருமா என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன் பிறகு திருமண பொருத்தம் சேர்த்த வேண்டும். அதனால் அந்த மணமக்களை வாழ வைப்பதோடு அது வம்சம் தழைப்பதற்கான விதிகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். ஜோதிடத்துல திருமண பொருத்தம் பார்க்கறது தான் ரொம்ப கடினமான வேலை. ஆனா எல்லாருமே திருமண பொருத்தம் பார்க்கறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை, லகுவான வேலைன்னு அதை தான் செய்யறாங்க. ஆனால் ஜோதிடம் நாம் நினைப்பது போல் அவ்வளவு எளிதானதல்ல. ஆனாலும் கூட உண்மையானது, நேர்மையானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.